பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம நீட் 2021ஓட ஃபுல் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம். நான் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு சேர்ந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அதை டேக்கிள் பண்ணணும், எந்தெந்த ஏரியாஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்காக இருக்குங்கிற மாதிரி எல்லா அனாலிசிஸையும் நீங்கள் கூடவே பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ ஆல்வேஸ் நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சால்வ் த பேப்பர் வித் யூ அண்ட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஹவு டு சூஸ் த ரைட் ஆன்சர், அதுக்கு என்ன காரணம், ஏன் தப்பு, இது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுது அப்படிங்கிறத நீங்கள் யூகிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் நம்ம 2021ஓட பேப்பர் பசங்களா, நம்ம Xylem உடைய ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் லான்ச் ஆயாச்சு. நான் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு தினமும் லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸோடு சேர்ந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வந்து ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது பசங்களா. நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து வீக்லி டெஸ்ட் நடக்கும், டிஸ்கஷன்ஸ் நடக்கும், இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அண்ட் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் XPL 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி 10% ஆஃப் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைனில் வெறும் 4275 ரூபாய் அண்ட் ஆஃப்லைனில் நீங்கள் கோர்ஸ் மெட்டீரியல், டேப்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்கினாவே உங்களுக்கு வந்து 19,574 உங்களுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் பசங்களா. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக தவற விடாதீங்க. ஓகே, அண்ட் யூட்டிலைஸ் இட் டு த மேக்ஸிமம். ஓகே, ஆல்ரைட். அண்ட் நம்ம செஷனோட பிடிஎஃப்ஸ், நம்மளோட எல்லா நோட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம கம்யூனிட்டியில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் த 2021 கொஸ்டின் பேப்பர் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி நமக்கு எரித்ரோபோயட்டின் அப்படிங்கிற ஹார்மோன் எங்கேருந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளியர் கட், இந்த ஒரு ஹார்மோன் வந்து எங்கே வந்து இந்த DCTயும் நம்மளோட afferent arterioலும் மீட் பண்ணுதோ, which is the juxtaglomerular cells, அங்கே இருக்கக்கூடிய sensitive cells release பண்ணக்கூடிய ஹார்மோன். ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer. அதுக்கப்புறம் எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து கரப்பாம்பூச்சியை பற்றி தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் இஃப் யூ சி கேஸ்ட்ரிக் சீக்கா அப்படிங்கிறது மிட்கட்டுக்கும் ஹைன்கட்டுக்கும் நடுவில் இல்லை, ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் நடுவில் தான் இந்த ஹெப்பாட்டிக் சீக்கா ஒரு கேஸ்ட்ரிக் சீக்கா இருக்கும். அதனால ஆப்ஷன் 2 இஸ் த தப்பான ஆன்சர். தென் சக்கஸ் என்டரிக்கஸ் இது வந்து எங்கே இருக்குது? ஸோ அகேன் வந்து இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்தன ஒரு கேள்வி. So I am just going to skip it. Actually it is intestinal juice, but in the digestive system chapter உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப we need not discuss this answer. Okay, now எந்த stage of meiotic prophase-ல வந்து டெர்மினலைசேஷன் ஆஃப் த கயஸ்மாட்டா நடக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ நம்மளோட மியாசிஸோட ப்ரோஃபேஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா we have leptotene, zygote, pachytene, diplotene and then diakinesis. ஸோ diakinesis அப்படிங்கிற இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் கயஸ்மாட்டா அப்படிங்கிற இந்த எக்ஸ் மார்க் வந்து கம்ப்ளீட்டாக டெர்மினேட் ஆகி நமக்கு ரெஸ்பெக்டிவான குரோமோசோம்ஸ் வெளியே வரும். ஸோ அதனால ஆப்ஷன் 4 diakinesis is the right answer. Okay, now partial pressures of oxygen and carbon dioxide alveoli la enna? So remember 0.3ங்கிறது atmosphere. ஓகே, ஆல்வியோலைக்குள்ள 40 இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அண்ட் நம்மளோட ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் வந்து தேர் வில் பி 95. நம்ம 40ங்கிறது வந்து ஆக்சுவலாக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் அல்லது நம்ம டிஷ்யூஸில் பார்க்கக்கூடியது. நார்மலாக ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து 104 இருக்கும் ஆல்வியோலையில் அண்ட் 40 இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2 will be the right answer. ஓகே, நான் ஒரு சிம்பிளான ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் பசங்களா, எந்த அனிமல் அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, அவ்வளோதான் கேள்வி. ஸோ ஃபைசேலியாங்கிறது போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார். E2 லிமியூலஸ் அப்படிங்கிறது வந்து லிவிங் ஃபாசில், கிங் கிராப். ஆங்கைலோஸ்டோமாங்கிறது ஹூக்வார்ம், பிங்க் டடாங்கிறது pearl oyster. ஸோ 2, 3, 4, 1 ஆப்ஷன் 4 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஜீன் ஆம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வச்சா இதில் எது முதல்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆனது என்னது? நம்ம டீநேச்சரேஷன். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த ஹை டெம்பரேச்சர் போனாதான் 2 ஸ்ட்ராண்டும் கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகும். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா எந்த ஸ்டெப்பு பாதிக்கப்படும்? ஸோ முதல் ஸ்டெப்பே நமக்கு பாதிக்கப்படும். ஆப்ஷன் 1 டீநேச்சரேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென்
இங்கே வந்து அது ஆர்கானிசம்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் பசங்களா நான் சொல்லித்தரேன் பாருங்கள். லாக்டோபாசிலஸ் லாக்டிக் ஆசிட். ஓகே, ஸோ D2. acetic acid. So Acetobacter aceter is aceti is acetic acid. Then Clostridium butylicum butyric acid. ஸோ இது ஒன்று தான் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, அது ஆக்சுவலாக சிட்ரிக் ஆசிட். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா A3 B1 C4 D2 ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு த நேச்சர் ஆஃப் த ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கிளியர்லி பசங்களாம் இங்கே வந்து இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்மூத் மசிலில் கிடையாது. இது கார்டியாக் மசில்ஸ்க்கு மட்டுமே ஸ்பெஷலாக பக்கத்தில் இருக்கிற செல்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கிற ஃபீச்சர். அது நார்மலான ஸ்மூத் மசில்ல எங்கேயுமே இருக்காது. அது தவிர இது இன்வாலண்டரி பிளட் வெசல்ஸ்ல இருக்கு, அது எல்லாமே ஸ்ட்ரைஷன்ஸ் கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து தப்பு. தென் கிரானிக் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னால நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் தாக்கப்பட்டு பெராலிசிஸ் நடக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தா கவுட்டுங்கிறது யூரிக் ஆசிட் அக்யூமுலேஷன், ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஜாயிண்ட்ஸ், வீங்கிறது இன்ஃப்ளமேஷன், மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி மயஸ்தீனியா கிராவிஸ். இது ரெண்டுத்துக்குள்ள தான் வந்து எப்பயுமே கன்ஃபியூஷன் வரும் பசங்களா. ஆல்வேஸ் ரிமெம்பர் மயஸ்தீனியா கிராவிஸ் தான் வந்து இஸ் த ஆட்டோ இம்யூன். ஓகே, muscular dystrophy is a genetic disorder. அது வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. So option 4 here is the right answer. Okay, now the persons with AB blood group are called universal recipient. Okay, ஏன் நம்ம இவங்களை recipient ன்னு சொல்றோம்? சிம்பிள், அவங்கள்ட்ட A antigen B antigen ரெண்டுமே இருக்கிறதுனால அவங்க பாடியில எந்த விதமான ஆன்டிபாடியுமே கிடையாது. ஸோ ஆன்டி A ஆன்டி B ரெண்டு ஆன்டிபாடியுமே இஸ் ஆப்சென்ட். அப்படிங்கிறதுனால தான் எந்த ரத்தம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நான் ஃப்ரூட் ஃப்ளைக்கு வந்து 8 குரோமோசோம் இருக்குது ஒவ்வொரு செல்லையும். ஓகே, இன்டர்ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ் போகும்போது நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அட் G1 8 அப்படின்னா அப்போ சிந்தசிஸ் எஸ் ஃபேஸ்க்கு அப்புறமா எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸில் குரோமோசோம் அட் G1 வந்து 8 இருந்ததுன்னா வாட் வில் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அட் ஆஃப்டர் எஸ் ஃபேஸ்? நான் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படிங்கிறது அதே தான் பசங்களா இருக்கும், 8 தான் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த 8ல் இட் வுட் ஹேவ் ஜஸ்ட் டூப்ளிகேட்டட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ எத்தனை குரோமோசோம் இருக்குது அதே நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்குது, பட் நம்பர் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் டூப்ளிகேட் மட்டும்தான் ஆயிருக்கும். ப்ராப்பராக நமக்கு ஆனாஃபேஸ் நடந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து டபுள் ஆகும். ஓகே, ஸோ அதனால வந்து ஆப்ஷன் 2 is the right answer. சரியா? Then receptors for sperm binding எங்க இருக்கு? So always remember எக்ல வந்து zona pellucidaங்கிற லேயர்ல தான் ப்ராப்பரான ரிசெப்டர்ஸ் இருக்கு, அதுல தான் வந்து நம்ம ஸ்பெர்ம் வந்து ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆயிக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் 1 zona pellucida is the right answer. Then which one of the following belongs to the family Muscidae? ஸோ மஸ்கா டொமெஸ்டிகாங்கிறது E அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மஸ்கா மஸ்கிடே, ஸோ E அப்படிங்கிறது ஹவுஸ் ஃப்ளை. ஆப்ஷன் 1 will be the ரைட் ஆன்சர். சரியா? தென் ஐடென்டிஃபை இன்கரெக்ட் பேர். எது வந்து இதுல தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் பசங்களா, ரிசின்ங்கிறது ஒரு டாக்ஸின் ட்ரக் கிடையாது. ஸோ அதனால ஆப்ஷன் 1 தான் இங்க தப்பு, மிச்சது 3மே கரெக்ட் தான். ஓகே, நான் வினீரியல் டிசீஸ் அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து எது வழியா பரவலாம்? ஸ்டெரைல் நீடில்ஸ் யூஸ் பண்ணா பரவாது, இன்ஃபெக்டட் நீடில்ஸ் யூஸ் பண்ணாதான் பரவும். டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட் நடக்கலாம், அம்மா டு ஃபீட்டஸ் நடக்கலாம், கிஸ்ஸிங்னால நடக்க வாய்ப்பில்லை, இன்ஹெரிட்டன்ஸ்னாலையும் இட்ஸ் நாட் அ ஜெனட்டிக் டிசீஸ். ஸோ அதனால கண்டிப்பாக இதுவும் கிடையாது. ஸோ B and C மட்டும்தான். ஆப்ஷன் 4 will be the right answer. Then organelles that are included in the endomembrane system. So always remember endoplasmic reticulum, Golgi, lysosome, vacuoles. So mitochondria or வேற எதுவுமே வந்து does not belong in the endomembrane system. Remember ER, Golgi மெயினாக இது 2 தான், ப்ளஸ் லைசோசோம்ஸ். ஓகே, அண்ட் வாக்யூல்ஸ். இதனால தான் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் இருக்குது. ஆப்ஷன் 3 will be the right answer. சரியா? ஃபார் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ், ஓகே, ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த மாலிகுலர் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம்? ஸோ when you look at diagnosis, okay, so diagnosisக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம
எலைசா மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் பசங்களா. ஸோ ஆப்ஷன் 4 ஓகே, இங்கே ரெண்டுமே ஹைலைட் ஆயிருக்கு. ஆப்ஷன் 4 will be the right answer. Now with regards to insulin, எது வந்து இதில் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. C peptide is not produced in the insulin, கரெக்ட் தான். ப்ரோ இன்சுலினுக்கு C peptide இருக்கும். A-B-யை நம்ம டைசல்ஃபைட் பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் இன்சுலின் வந்து RDNA டெக்னாலஜியில் C peptide இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. A and B ரெண்டு தான் இருக்கும். அதில் நம்ம டைசல்ஃபைட் லிங்கேஜ் வச்சு நம்ம அதை பைண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எந்த ஒரு RDNA டெக்னாலஜி இன்சுலினுக்கும் C peptide கிடையாது. ரிமெம்பர் தட். ஸோ அதனால ACD ஆப்ஷன் 4 will be the right answer. Okay. Now specific region identified by the endonuclease to make cuts at specific position within the DNA. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெக்கக்னிஷன் சீக்வன்சஸ் என்னவா இருக்கும்? வெரி சிம்பிள் பசங்களா, palindromic nucleotide sequences. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GAATTC அப்படின்னு இந்த பக்கம் இருந்தால் அந்த ஸ்ட்ராண்டில் ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட்லேயும் அதே மாதிரி GAATTC தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு இதில் எந்த இடத்துல கட் பண்ணணுமோ ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ்லையும் ஒரே இடத்துல இந்த கட் பண்ணி endonuclease வந்து will generate the strands. So option 4 is the answer. Then which is the only enzyme that has the capability to catalyze initiation, elongation, termination in the process of transcription? So first of all, transcription அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ தயாரிக்கிறோம். ஸோ அப்போ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ அப்படின்னா சிம்பிள் டிஎன்ஏ டிபெண்ட் பண்ணி ஆர்என்ஏ தயாரிக்கக்கூடிய பாலிமரேஸ். ஸோ டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆப்ஷன் 3 will be the right answer. சரியா? தென் which one of the following bears hollow pneumatic bones? ஸோ hollow pneumatic bonesங்கிறது பேர்ட்ஸ், அதாவது ஏப்ஸோட ஒரு ஃபீச்சர். ஸோ இதில் ஆர்னித்தோரிங்கஸ்ங்கிறது ஒரு மேமல், ஹெமிடாக்டிலஸ் அப்படிங்கிறது பல்லி, இட் இஸ் அ ரெப்டைல், மார்கோபஸ்ங்கிறதும் மேமல், இட்ஸ் அ கேங்கரு. ஸோ நியோஃப்ரான்ங்கிறது தான் வல்ச்சர், விச் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? தென் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கணும். நம்ம மெட்டாஜெனசிஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் ஆல்டரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அது ஹெல்மெண்ட்ல கிடையாது, சீலன்ட்ரேட்ஸில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங். எக்கைனோடர்மேட்டா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருப்பாங்க, சீலோமேட் இஸ் கரெக்ட். ரவுண்ட் வேர்ம்ஸில் ஆர்கன் சிஸ்டம் லெவல் இஸ் கரெக்ட். கோம் பிளேட்ஸ் வந்து டைஜஷனுக்கு கிடையாது, லோகோமோஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது தப்பு. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வந்து எக்கைனோடர்மஸில் ஸ்பெஷல். ஸோ BCE ஆப்ஷன் 1 will be the right answer. சரியா? ஓகே, நான் சிம்பிளான ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் இங்கே என்னன்னு பார்க்கலாம். வால்ட்ஸுங்கிறது எஸ், நம்ம சர்விக்ஸ் வழியாக ஸ்பெர்மா என்ட்ரியை பிளாக் பண்ணுது. IUDs அப்படிங்கிறது வந்து இட் வில் இன்க்ரீஸ் த ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ B3. ஓகே, ஸோ A1 B3. தென் வாசெக்டாமிங்கிறது ரிமூவல் ஆஃப் த வாஸ் டெஃபரன்ஸ் கிடையாது, இட் இஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். பட் ஓகே, இங்கே ஆப்ஷன்ஸில் அதான் இருக்குது நமக்கு. ஸோ வில் கோ வித் வாஸ் டெஃபரன்ஸ் அண்ட் டியூபெக்டாமி இஸ் ஃபலோப்பியன் டியூப். ஸோ அதனால B, C and D. C-க்கு 2, D-க்கு 4. Option 3 will be the right answer. But remember, it's not removal. இங்க ஆப்ஷன் அப்படி இருக்கிறதுனால தான் I have taken that answer. Otherwise, அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிடுவோம். சரியா பசங்களா? ஓகே, நான் ஸ்ஃபிங்க்டர் ஆஃப் ஒடாய் அப்படிங்கிறது எங்கே இருக்குங்கிறது கேள்வி. அகைன் இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் பேஸ் பண்ண கேள்வி. உங்களுக்கு சிலபஸில் இப்போ இல்லவே இல்லைங்கிறதுனால ஐ எம் கோயிங் டு ஸ்கிப் திஸ் கொஸ்டின். ஓகே, தென் adenine வந்து 30% ஆஃப் DNA மாலிக்யூல். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் A வந்து T-யோட பாண்ட் ஆகும், G வந்து C-யோட பாண்ட் ஆகும். ஓகே, ஸோ G வந்து ட்ரிபிள் பாண்ட், பட் நான் இங்கே ஈக்குவல் டு சைனில் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை A இருக்கோ அத்தனை T இருக்கும். அப்போ 100ல் 30%ன்னு சொன்னால் 100. ஸோ 100ல் 30 வந்து A அப்படின்னு சொன்னால் which is equal to T. ஸோ T-யும் வந்து 30 தான் இருக்கும். ஸோ T 30 அப்படிங்கிறதுலையே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ப்ளஸ் நமக்கு ஏயும் T-யும் 30 60 ஆயாச்சு அப்படின்னு சொன்னால் 100 - 60 நமக்கு 40. ஓகே, அப்போ ரிமைனிங் 40ல் தான் G-யும் இருக்கணும், C-யும் இருக்கணும். ஸோ அகெயின் ரெண்டுமே G is equal to C is equal to 40/2 which is 20. ஸோ அதனால 20 and 20 ஆப்ஷன் 4 will be the right answer. சிம்பிளான கேல்குலேஷன். ஸோ நீங்கள் தப்பு பண்ணாமல் கிளியராக கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் ஒரு ஸ்டார் ஃபீச்சர் அண்ட் அனிமல்ஸ் அவ்வளோதான் வந்து கேட்டிருக்காங்க. மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது வந்து ஆனலிடால நம்ம பார்க்கலாம். ஸோ A3. ஓகே, தென் கெனால் சிஸ்டம் அப்படிங்கிறது பாரிஃபெரால பார்க்கலாம். ஆப்ஷன் B.
Bக்கு 4. Okay, then comb plates வந்து கண்டிப்பா coelentrates-ல இருக்கு C1 and then nidoblast வந்து wait. Comb plates வந்து ctenophora-ல இருக்கும் C2 and then nidoblast வந்து coelentrate. So அதனால D1 option 4 will be the right answer. சரியா? Then எந்த enzyme வந்து is responsible for converting the fibrinogen to fibrin? So fibrina இது பண்றதுக்கு தான் thrombin அப்படிங்கிற ஒரு molecule வந்து is there. So first of all நமக்கு வந்து thrombokinase-ங்கிறது thrombina கன்வெர்ட் பண்ணி இந்த thrombin தான் போய் fibrina மாத்த போகுது. ஸோ அதனால option 2 will be the right answer. Which of the following is not an objective of biofortification? So biofortification மூலியமா நம்ம ingredient ஏத்துறோம், protein ஏத்துறோம், vitamin ஏத்துறோம். ஆனா resistance-ங்கிறது fortification-ல வராது. So option 3 will be the right answer. Then Dobson units-ங்கிறது எந்த ஒரு விஷயத்தோட thickness-ஐ measure பண்றதுக்குன்னு கேட்டிருக்காங்க. So clearly ozone layer-ஐ measure பண்றதுக்கு தான் நம்ம Dobson unit-ங்கிற ஒரு measurement unit-ஐ யூஸ் பண்ணுவோம். So option 4 is the right answer. நான் எந்த ஒரு following வந்து ஒரு hormone releasing iode ஒரு example. iode-ல non-medicated hormone releasing, copper releasing. இது மூணுத்தோட எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கிளியர் கட்டா இருக்கணும் பசங்களா. ஸோ இதில் மிச்சம் மூணுமே காப்பர் ரிலீசிங், LNG20 மட்டும்தான் ஹார்மோன். ஸோ ஆப்ஷன் 3. ஓகே, சென்ட்ரியோல் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கட்டத்தில் டூப்ளிகேஷன் அண்டர்கோ பண்ணும் அப்படின்னா அது எஸ் ஃபேஸில் டிஎன்ஏயோட சேர்ந்து தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நான் எந்த ஒரு RNA இஸ் நாட் ரிக்வயர்டு ஃபார் ப்ரோட்டீனுடைய சிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mRNA-லேருந்து தான் ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேட் ஆக போகுது. அண்ட் அதுக்கு ரைபோசோம்ஸ் தேவை, அதில் RRNA இருக்கும். tRNA இல்லாமல் டிரான்ஸ்லேஷனே கிடையாது. பட் siRNA அதாவது ஸ்மால் இன்டர்ஃபியரிங் RNA வந்து நமக்கு இதில் தேவை கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த right answer. Okay, now cross between male and female, both heterozygous for sickle cell gene la enna percentage of progeny will be deceased. So sickle cell anemia la வந்து பாத்தீங்கன்னா பசங்களா HB அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. So HB okay, normal HBA and then HB நார்மல். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஹெட்டரோசைகஸ். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் let me just mark this is easily. So இது வந்து ரெசசிவான டிசீஸுங்கிறதுனால நான் சிக்கல் செல் ஸ்மால் எஸ் போட்டுக்கிறேன். ஓகே, வித் ஸ்மால் எஸ் அப்படின்னா இதில் வந்து நமக்கு 2 விதமான கேமீட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 2 விதமான கேமீட்ஸில் நம்ம கிராஸ் போட்டோம் அப்படின்னா சிம்பிள் ஒரு டாமினன்ட், ஓகே, 2 ஹெட்டரோசைகஸான இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஒரு ரெசசிவான இண்டிவிஜுவல் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெசசிவான டிசீஸ் அப்படிங்கிறதுனால 1 out of 4 will be deceased. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 4 25% is deceased. ஸோ 1/4. ஸோ நீங்கள் இந்த கிராஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கிற ஆப்ஷன் கூட உங்களுக்கு தேவையில்லை பசங்களா. ரெண்டுமே ஹெட்டரோசைகஸ் அப்படின்னா சிம்பிளான ஒரு செல்ஃப் கிராஸ். ஸோ அப்போ அதில் ரேஷியோ நமக்கு 3:1 தானே வரும் ஃபீனோடிபிக்லி. ஸோ அப்போ 1 தான் டிசீஸ்ட், அந்த ரெசசிவ் தான் டிசீஸ்டுங்கிறதுனால ஆப்ஷன் 4 will be the right answer. சரியா? நான் எந்த ஒரு கண்டிஷன் வந்து இஸ் ஃபேவரபிள் ஃபார் ஆக்சிஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஆக்சிஹீமோகுளோபின் ஆக்சிஜன் எக்கச்சக்கமாக இருக்கணும். ஸோ ஹை ஆக்சிஜன். தென் ஆக்சிஜன் இருக்கும்போது பக்கத்துலேயே கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் ஆக்சிஜன் எப்படி இருப்பான்? ஸோ ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கணும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருந்தால் ஹெச் கம்மியாக இருக்கும், அப்போ டெம்பரேச்சரும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த right answer. Okay, then ஒரு match the following. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆலன்ஸ் ரூல் வந்து என்ன சொல்லுது? போலார் சீல். ஓகே, ஸோ எவ்வளோ ப்ளப்பர் இருக்கோ அதோட பாடி சர்ஃபேஸ் அது ரிலேட் பண்ணுற ரூல். தென் ஃபிசியோலாஜிக்கல் அடாப்டேஷனில் வந்து யார் வருவா? கேங்கரு ரேட் வரும். பிஹேவியரல் அடாப்டேஷனில் வந்து நமக்கு டெசர்ட் லிசர்ட் வரும். அண்ட் பயோகெமிக்கல் அடாப்டேஷனில் மரைன் ஃபிஷ் வந்து டெப்த்துக்கு போகும்போதுன்னு வரும். பட் ஆக்சுவலாக இந்த அடாப்டேஷன் பார்ட் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் அதை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேணாம் பசங்களா. ஸோ அதனால் ரிமெம்பர் இதுக்கு ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். பட் தென் ஐம் நாட் கோயிங் இன் டு த details of explaining this to you. சரியா? Then coming to evolution chapterல ஒரு முக்கியமான ஒரு match the following. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரேடியேஷன் வந்து டார்வின் ஃபின்ச்சஸில் பார்க்கலாம். ஸோ A4 அதுலேயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது.
கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் பேர்ட். டைவர்ஜென்ட் பிரிஞ்சு போகிறது வந்து போன்ஸ், 4 limb போன்ஸ். ஓகே, தென் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன் வந்து ஆல் த ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸை நாமளாக உண்டு பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே. ஸோ அதனால D1 ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நான் இதில் வந்து எது இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட் ஆஃப் இனிஷியேஷன் ஆஃப் பார்ட்டுரிஷன். ஸோ இதில் எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ரேஷியோ, ப்ரோஸ்டாக்லாண்டின், ஆக்சிடோசின் எல்லாமே தேவை. ஆனால் ப்ரோலாக்டின் பால் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் தேவையே தவிர அந்த ப்ராசஸ் ஆஃப் பார்ட்டிஷனில் இந்த ஒரு ப்ரோலாக்டினுக்கு மேஜரான ரோல் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். சரியா? தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ராங் அபவுட் த ஹிஸ்டான் ப்ரோட்டீன்ஸ்? ஓகே, ஸோ ஹிஸ்டான் ப்ரோட்டீன்ஸை பற்றி எது தப்புனா, ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டான் ப்ரோட்டீன் வந்து இஸ் கோயிங் டு பைண்ட் வித் த டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், டிஎன்ஏ வந்து அசிடிக் இன் நேச்சர். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக பைண்ட் பண்ணணும்னா அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட். அப்போ நெகட்டிவான டிஎன்ஏக்கு பாசிட்டிவான ப்ரோட்டீனும், அசிடிக்கான டிஎன்ஏக்கு பேசிக்கான ப்ரோட்டீனும் தான் இருக்கணும். ஸ்லைட்லி அசிடிக் கிடையாது, இட் வில் பி பேசிக். ஸோ அதனால ஆப்ஷன் 3 இஸ் த தப்பான ஸ்டேட்மெண்ட். தென் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப இதில் எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஹெட் ஜோன் டிஸப்பியர் ஆகும், ஓகே, ஐ பேண்ட் கம்மியாகும், ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகும், அதே மாதிரி ஜெட் லைன்ஸ் வந்து கிட்டக்க புல் ஆகும். ஆனால் ஏ பேண்டுங்கிறது அப்படியே தான் இருக்கும், இட் வில் நாட் பி சேஞ்ச், அது அன்சேஞ்ச்டாக இருக்கும். ஸோ பி எந்தெல்லாம் இதில் இருக்கோ கண்டிப்பாக அது வந்து தப்பான ஆன்சர். ஆப்ஷன் 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகே, தென் கம்மிங் டு த போன்ஸ், ரொம்ப சிம்பிள் பசங்களா. ஸ்கேப்யூலா அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அ ட்ரையாங்குலரான ஃப்ளாட் போன். ஸோ A4. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேனியம். கிரேனியம்க்கு தகுந்த ஆப்ஷன் இங்கே என்ன? ஓகே, ஸோ கிரேனியம்க்கு தகுந்தது வந்து we can say that it is a fibrous joint. ஸோ எந்த மூவ்மெண்ட்டுமே கிடையாது. B3. ஸ்டர்னம்ங்கிறது ஃப்ளாட் போன், வெர்டிபிரல் காலமுக்கு நடுவில் கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ D1. ஸோ ஆக மொத்தம் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? தென் அசர்ஷன் ரீசன் கேள்வி பசங்களா. ஒரு பர்சன் வந்து ஹை ஆல்டிடியூடுக்கு போகும் பொழுது அங்கே வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, பால்பிட்டேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் அந்த ஆல்டிடியூடில் பாடிக்கு சஃபிஷியண்ட்டான ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால் அவங்க ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியும் பால்பிட்டேஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அண்ட் நான் ஏன் அதனாலன்னு சொல்லும்போது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுனால இட் இஸ் போத் கரெக்ட் அண்ட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். தென் அடினோசின் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன ஒரு டிசீஸில் கொண்டு போய் விடும்? ஸோ இந்த ஒரு டிசீஸில் நம்ம லிம்போசைட்ஸை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு என்சைம் குறைபாடுனால லிம்போசைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இம்யூன் சிஸ்டமோட டிஸ்ஃபங்க்ஷனிங் நடக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். தென் எந்த ஒரு ஃபாலோவிங் வந்து மல்டிபிள் ஓவியுலேஷன் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜியில் ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மல்டிபிள் ஓவியுலேஷன் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜியில் நம்ம வந்து இந்த ஃபர்டிலைஸ்ட் எக்ஸை வந்து லைக் என்ன சொல்கிறது, மதர்கிட்டேருந்து வந்து நம்ம எக்கச்சக்கமான அந்த மீன்ஸ் எக்ஸை வந்து சூப்பர் ஓவியுலேட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு எம்பிரியோ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து yields about 6 to 8 eggs at a time fertilized by artificial insemination and then surrogate மதர்ஸுக்குள்ளே இந்த எக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கரெக்ட். ஆனால் ஹார்மோன்ஸ் லைக் எல்ஹெச்சை வந்து நம்ம கொடுத்து இந்த ஆக்டிவிட்டி எது பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் கரெக்ட். ஸோ அது வந்து நம்ம MOETயில் ஒரு முக்கியமான ஸ்டெப் கிடையாது. அகெயின் திஸ் கம்ஸ் அண்டர் ஒரு சர்டன் ஒரு டெலிட்டட் போர்ஷன் இன் யுவர் இது. அதனால ஐ எம் நாட் கோயிங் இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் இட். ஓகே, ஆல் ரைட். நான் கம்மிங் டு நம்மளோட ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஃபிலேரியாசிஸ்ங்கிறது வூஷரேரியா பேங்க்ராஃப்டி, அமீபியாசிஸ்ங்கிறது அன்டமீபா. ஸோ அமீபா. நிமோனியங்கிறது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியானா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ தேவ் ஆஸ்க்ட் யூ தி ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா C1 அண்ட் தென் ரிங்வார்ம்ங்கிறது ட்ரைகோஃபைட்டான். ஸோ D2. ஸோ ஆக மொத்தம் நமக்கு ஆப்ஷன் 3 வில் பி த கரெக்ட் ஆன்சர். சரியா? நவ் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் லிப்பிடை பற்றி கரெக்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ கிளியர்லி லிப்பிட்ஸுக்கு வந்து சிங்கிள் பாண்ட்ஸ் மட்டுமே இருந்தால் அது சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டடில் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, லெசத்தன் இஸ் அ ஃபாஸ்போலிபிட், ட்ரைஹைட்ராக்சி,
ப்ரோபேன் தான் கிளிசரால். பால்மெட்டிக்ல 16 தான் இருக்கு, அராக்கிடோனிக்ல தான் 20 இருக்கு. ஸோ அதனால இதுவும் தப்பு. B and C மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். தென் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அபவுட் Prostonium of the earthworm. Again, earthworm oda in detail structure உங்களுக்கு இந்த syllabusல கிடையாது. So I am going to skip this question as well. So it is okay for you to not know this particular question. It's completely all right. Okay. Now secreting the hormone relaxin later stage of pregnancy ல யாரு secrete பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஓவரியிலிருந்து தான் செக்ரீட் ஆகுது. ஆனால் இந்த ஓவரி அப்படின்னு நம்ம சொல்லும் போது கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் அப்போவே வந்து எக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அப்போவே செத்து போச்சு. அது கன்வெர்ட் ஆன ஒரு ஃபார்ம் தான் காப்பஸ் லூட்டியம். ஸோ ஓவரின்னு சொன்னாலுமே அந்த காப்பஸ் லூட்டியம்லேருந்து தான் இந்த ரிலாக்ஸின் வந்து ரிலீஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து நமக்கு AUGங்கிறது வந்து மெத்தியோனின் அண்ட் ஃபினைல் அலனின் கிடையாது. இட் இஸ் மெத்தியோனின் அண்ட் த ஸ்டார்ட் கோடான். ஓகே, ஸோ ஃபினைல் அலனின் இஸ் UUU, UUC அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. மெத்தியோனினுக்கு தான் AUGயை தவிர இட் இஸ் நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே வந்து கோட்ஸ் ஃபார் அமைனோ ஆசிட் லைசின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனாலுமே ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இட் இஸ் ஓகே டு நாட் நோ தி என்டையர் திங். இப்போது AO இல்லை AAGO வேறு எந்த அமைனோ ஆசிடுக்கும் உங்களுக்கு தெரியாது. இஃப் யூ ஆஸ்க் மீ அந்த டேபிளில் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டுமா மேம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் யூ கேன் இன்வெஸ்ட் தட் டைம் இன் ஸ்டடிங் சம்திங் எல்ஸ் மோர் யூஸ்ஃபுல் அண்ட் மோர் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இங்கே வந்து யூ கேன் ஜஸ்ட் டேக் த மைல்டு கெஸ் தட் இட் வில் பி ட்ரூ. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அமைனோ ஆசிடியோ இல்லை ஸ்டார்ட் கோடோனையோ ஸ்டாப் கோடோனையோ அவங்க கேட்காத வரைக்கும் யூ கேன் டேக் இட் அண்ட் இட் வில் பி மார்க்ட் as 1. ஓகே, but then அவ்வளோ இன் டீட்டெயிலாக வந்து they not asking questions. So அதனால you can kind of omit that particular table. Okay, not an issue. Now coming to the last question of this particular paper. So if you see stopping the leakage, அப்போது டைட்டாக மூடணும். ஸ்டாப்பிங் த லீக்கேஜ்னா டைட்டு. அதே மாதிரி ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து எங்கேருந்து நடக்கும்? ஒரு கேப் கொடுத்தா தானே அந்த கம்யூனிகேட் பண்ண முடியும் நான். ஸோ கேப் ஜங்ஷன். ஸோ டைட் அண்ட் கேப் ஜங்ஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ இதோட நம்ம 2021 பேப்பர் இஸ் கம்ப்ளீட்டட் பசங்களா. பட் இப்போ ஆரம்பிச்சு கூட நீங்கள் உங்கள் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் அவைலபிள். ஸோ ப்ரைஸஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் 10% ஆஃப் வந்து லிமிட்டட் பீரியடுக்கு it is open. So நீங்க XPL 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட சீட்டை வந்து இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலியமா நீங்க லாஸ்ட் 3 to 4 monthsல கூட சூப்பரா நீங்க வந்து கேட்சப் பண்ணி நீட்டை நீங்க பக்காவா கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. நல்லா படிங்க. நம்ம நோட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷனை ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.